பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை பல்வேறு செய்திகளை தாங்கியதாக வந்திருக்கிறது. அவற்றில் சில முக்கிய செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்ப்போம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு கால அட்டவணை விவரங்களை வெளியிடுமாறு ஒன்றிய அரசை காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. முல்லை பெரியாறு அணையை பராமரிக்க தமிழ்நாடு அரசை அனுமதிக்க வேண்டும் என்று கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்னதாகவே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீதிபதி யஷ்வந்த் சர்மா மீதான குற்றச்சாட்டுகளில் உண்மை இருப்பதையொட்டி அதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைப்படி அவரை பதவி விலக வலியுறுத்தியுள்ளார் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. நீட் தேர்வு அச்சுறுத்தல் காரணமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தமலம் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு மாணவன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் இன்றைய செய்திகளில் மிக முக்கியமான செய்தி தலைப்புச் செய்தியாக வெளிவந்துள்ளது. நேற்று திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பல்வேறு செய்திகளை உரையாற்றியிருக்கிறார். 4ஆம் ஆண்டு நிறைவடைவது பற்றி. அதில் முக்கியமாக சமத்துவம், சமூக நீதி, சமதர்மம், சகோதரத்துவம், மதசார்பின்மை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி ஆகிய அரசியல் பண்பாடுகளை கொண்ட மண் நம்முடைய தமிழ் மண் என்றும், மதவாதம் தமிழ்நாட்டுக்கு ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு இவற்றுக்கிடையே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தனிப்பட்ட ஸ்டாலினையோ திராவிட முன்னேற்றக் கழக அரசையோ நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. தமிழ்நாட்டை பாராட்டுங்கள் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் தனித்துவத்தையும் மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று வலியுறுத்தி இருக்கிறார். அடுத்து இன்று தலையங்கம். சில நாட்களுக்கு முன்பு வந்த ஒரு மிக முக்கியமான செய்தி. சர்வதேச பாடத்திட்டத்தில் நடைபெறுகின்ற ISC தேர்வில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி 400க்கு 400 மதிப்பெண் பெற்று முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறார். அவர் பெயர் ஸ்ரீஜனி. அவர் தன் பெயருடன் உள்ள ஜாதி பெயரை நான் விட்டுவிட விரும்புகிறேன், இந்த ஜாதி இதை சுமக்க விரும்பவில்லை, சமூக நீதி மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, எனவே எனக்கு இந்த ஜாதி பெயர் வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். அதனை சுட்டிக்காட்டி பாராட்டியுள்ள விடுதலை தலையங்கம். அதே நேரத்தில் அவர் ஒரு முன்மாதிரியாக தான், ஐயமில்லை, பாராட்டுக்கள் என்று தெரிவித்துவிட்டு அதே நேரத்தில் கல்வி உரிமை மறுக்கப்பட்டவர்கள், முதல் தலைமுறையாக கல்விக்கூடத்தில் கால் பதித்தவர்கள், சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக விண்ணப்பங்களில் மற்ற பதிவுகளில் ஜாதி பெயரை குறிப்பிடுவதை தவிர்க்கவே கூடாது என்று தெரிவித்திருக்கிறது. அவர்களது பெற்றோர் நன்கு படித்திருக்கின்றனர், அவருக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைத்திருக்கின்றது. இதே வாய்ப்பு அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வரை இடஒதுக்கீடு அவசியம் என்பதை தலையங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கையை நம்முடைய ஆசிரியர் தமிழர் தலைவர் கி. வீரமணி அவர்கள் வெளியிட்டுள்ளார். மிகவும் கூர்ந்து படிக்க வேண்டிய அறிக்கை இது. அதாவது ஊடகங்களில் வரும் செய்திகளை மையமாக வைத்து இந்த அறிக்கை எழுதியிருக்கிறார். மூட நம்பிக்கைகளை பரப்பதான் ஊடகங்களா ஏடுகளா, கோயில் திருவிழா என்ற பெயரில் மிகப்பெரிய சுரண்டல்கள் நடைபெறுகின்றன என்பதை கூறி செயற்கை நுண்ணறிவு காலத்தில் மூட நம்பிக்கையும் உடைநாற்றமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். யோசியுங்கள், உண்மையான பகுத்தறிவுள்ள மனிதர்களாவது எப்போது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக நகை வியாபாரத்திற்காக ஒரு தந்திரமாக அட்சய திருதை, பச்சை புடை வியாபாரம், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என்று மனிதனின் அறிவை மடைமாற்றம் செய்து அவர்களை சுரண்டுகின்ற தொழிலை நடத்துவதற்கு ஊடகங்கள் துணை போகக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக வந்த ஒரு நாளேடுகளில் வந்த சில செய்திகளையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். செட்டிப்பொண்ணுக்கு சுவாமி மருத்துவம் பார்த்த வைபோகம் கோலாகலம், திரளான பக்தர்கள் தரிசனம் என்று ஒரு மாலை நாளேட்டில் செய்தி வந்துள்ளது. அதே மற்றொரு மாலை ஏட்டில் அண்ணாமலையாரை குளிர்ச்சிப்படுத்தும் தாரகாபிஷேகம் என்று தலைப்பிட்டு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இவை எல்லாமே வள்ளலார் கூறியது போல் எல்லாம் பிள்ளை விளையாட்டே என்பதை எடுத்துக்காட்டி குளித்தலையில் பயங்கரமான நம்மை உழுக்கும் ஒரு செய்தி ஒன்றை நாளிதழ்கள் வெளியிட்டிருக்கின்றன. குளித்தலையில் கோயில் பூச்சொரிதல் விழாவில் +2 மாணவர்கள் அங்கு ஏற்பட்ட தகராறு காரணமாக +2 படிக்கின்ற மாணவர்கள் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது மிகவும் வேதனைக்குரிய செய்தி. இவற்றையெல்லாம் எடுத்துக்காட்டு உழைப்பில்லா கூட்டத்தின் சுரண்டலுக்கு ஊடகங்கள் துணை போகக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு மற்றும் குடியரசு நூற்றாண்டையொட்டி சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு சுவடுகள் என்னும் தலைப்பில் தொடராக பல்வேறு சுயமரியாதை இயக்கம் சார்ந்த செய்திகளை வெளியிட்டு வருகிறது விடுதலை. அந்த அடிப்படையில் ஆசிரியர் அவர்கள் குடியரசு ஏற்றிய நூற்றாண்டையொட்டி குடியரசு இலக்கும் பயணமும் என்னும் தலைப்பில்
தொடர்ந்து குடியரசு ஏடு, குடியரசு பற்றி தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய முக்கிய தலையங்கங்களை தொகுத்து வழங்கி வருகிறார். அந்த அடிப்படையில் அதில் 5வது நாளாக இன்று குடியரசு ஏட்டின் 8வது ஆண்டை ஒட்டி எழுதப்பட்ட தலையங்கத்தை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அவசியம் படிக்க வேண்டும் தோழர்கள். குறிப்பாக குடியரசு எந்தெந்த துறையிலெல்லாம் ஈடுபட்டு தனது பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதை தந்தை பெரியார் அவர்கள் இந்த தலையங்கத்தில் விளக்குகிறார். முதலில் புரோகித புரட்டு, அவற்றிலுள்ள சூழ்ச்சிகள், அர்த்தமற்ற செயல்கள் இவற்றை வெளிப்படுத்தியதை கூறியிருக்கிறது. இரண்டாவதாக மக்களிடம் ஜாதி மத பேதத்தையும் எண்ணற்ற மூட நம்பிக்கைகளை உண்டாக்க காரணமாக இருக்கின்ற வேதம், புராணம், இதிகாசம், ஸ்மிருதி, சாஸ்திரங்கள், அவற்றிலுள்ள ஆபாசங்கள், பொய்யுரைகள், அவைகளை பார்ப்பனர்கள் அவைகளை விளக்கி அவை அனைத்தும் பார்ப்பனுடைய சுயநலத்திற்காக உண்டாக்கப்பட்டவை என்பதை இரண்டாவதாக விளக்கி வந்திருக்கிறது. மூன்றாவதாக மக்களை ஏமாற்றுகின்ற அவதாரம், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள், ஜீயர்கள், சன்னிதானங்கள், பாதிரியார்கள், முல்லாக்கள், புரோகிதர்கள், குருக்கள் ஆகியோருடைய மோசடிகளை விளக்கியிருக்கிறது. அதன் பிறகு கடவுள், வேதம், ஆன்மா, மோட்சம், நரகம், மறுபிறப்பு, அவதாரம் ஆகிய பொருட்களை விளக்கியிருக்கிறது. இவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக எழுதிவிட்டு குடியரசு தோன்றுவதற்கு முன் சமூக சீர்திருத்தக்காரர்களாக விளங்கி வந்தவர்களெல்லாம் கூட குடியரசை கண்டு நடுங்கினார்கள். குடியரசு சீர்திருத்த விஷயத்தில் கடந்து செல்கிறது என்றும், இவ்வாறு சென்றால் உள்ளே சீர்திருத்தமும் அழிந்துவிடும் என்றும், மதங்களை அழித்துவிட்டு சீர்திருத்தம் பண்ணுவது முடியாத காரியம் என்றும், ஆப்கானிஸ்தானில் மாஜி அரசர் அமானுல்லா கான் அதிதீவிர சீர்திருத்தம் செய்ய முயன்றதால் ராஜ்யத்தை இழக்கும்படி நேர்ந்ததையும், குடியரசு கொள்கை மதிப்பிழந்து புறக்கணிக்கப்படும் என்றும் பலவாறு பயமுறுத்தி பிரச்சாரம் செய்தார்கள். அவற்றையெல்லாம் கடந்து சுயமரியாதை இயக்கம், குடியரசு ஏடும் மிக பெரிய அளவில் தனது கொள்கை பாதையில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இந்த கட்டுரை விளக்குகிறது. மேலும் இது போன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை எங்கும் பதிவாகி இருக்கின்றன. அவற்றை படித்து ஊன்றி படித்து உண்மை உணருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள் ஏராளம் பெரியார் விஷன் OTTயில் ஒளிபரப்பாகின்றன. அவற்றை காண பெரியார் விஷன் OTT செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.